நான் வந்து இப்போ ரீசெண்டாங்க 2023ல அக்டோபர்ல ஒரு வாடகை வீட்டுக்கு அம்மா அப்பா வீட்டுல இருந்து வெளியே வந்தேன். ஓகேயா? மன்சில் அது அந்த வீடு பேர் வந்து முகமது இப்ராஹிம் மன்சில். அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் குடியிருக்கேன். ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ். அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் டீ தான் குடிச்சிட்டு இருக்கிறேன். காலையில எந்திரிச்சோடனே தூங்கி எந்திரிச்சோடனே நல்ல கம்ம கம்மன்னு இஞ்சி டீ தான் வேணும். சாதா டீ எனக்கு பிடிக்காது. இஞ்சி டீ குடிச்சா அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். என் மூளை நல்லா விறுவிறுப்பா வேலை செய்யும். அந்த ஒரு தலைவலி இருக்கும். எனக்கு அது வந்து ஐ கெட் ரிலீவ்ட் அவுட் ஆஃப் இட். அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டே காலையில வேலை செய்யணுங்கிற உத்வேகமே அந்த டீய குடிச்சாதான் கிடைக்கும். ஓகேங்களா? மன்சிலுக்கு வரேங்க. மன்சிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்ப 2023 அக்டோபர்ல வர்றேன். அக்டோபர்ல வந்ததுக்கு அப்புறம் நானா டீ போட்டு குடிக்க சோம்பேறித்தனம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, நிறைய தடவை நான் விட்னஸ் பண்ணது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் அப்படிதான். டீ, டீ தூளு, சர்க்கரை, பால் எல்லாத்தையும் ஒண்ணா நான் போட்டு அடுப்புல காய்ச்சினேன்னா தெரிஞ்சு போயிடும் பால். அதனால யூசுவலா பால் தனியா காய்ச்சுவேன். டிகாஷன் தனியா போடுவேன். டீ டிகாஷன் தனியா போடுவேன். சர்க்கரை தனியா ஆத்துற மக்குல போட்டு வச்சிருப்பேன். டீ டிகாஷனை ஃபில்டர் பண்ணி காஞ்ச பால் அதுல ஊத்தி டீ ஆத்தி குடிக்கிற வழக்கம் எனக்கு உண்டு. ஸோ இவ்வளவும் செய்யணும், மெனக்கிடணும்னு சோம்பேறித்தனப்பட்டுட்டு காஃபியை ஸ்டார்ட் பண்ணேங்க. காஃபி குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த காஃபியை எவ்வளோ ரசிச்சு நேசிச்சு ஆற அமர உட்காந்து ருசிச்சு அது மண்டைக்குள்ள ஏறி அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் போய் அப்படி கண்ணு அப்படி முழிக்கும் பாருங்க. என்ன ஒரு டேஸ்டா சாமி அப்படின்னு உணர்வோம் பாருங்க. அதை உணர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 21 வருஷம் ஆயிருக்கு எனக்கு. 21 வருஷம் ஆயிருக்கு. எனக்கு எப்ப கல்யாணம்? 2004ல கல்யாணம். ஓகேயா? எக்ஸ் கூட. அப்போ இருந்து 2023ல உணர்றேன் நானு. நமக்கு காஃபி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த எக்ஸோட வாழ்ந்த வாழ்க்கை. ஆனா சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு வந்து சொந்த ஊர் பண்ணக்காடு, காஃபி எஸ்டேட் இருக்கு. காஃபி கொட்ட ஊர்ல இருந்து தான் வரும். சின்ன வயசுல இருந்து காஃபி குடிச்சு வளர்ந்த ஆள் நானு. அதுவும் ஃபர்ஸ்ட் காஷன்ல திக்கான பால்ல காஃபி குடிச்சு வளர்ந்த ஆளு. ஓகே, 2004ல மேரேஜ் ஆயிடுச்சு. என்னோட எக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டீ பர்சன். அதனால டீ குடிச்சு 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 எனக்கு வந்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணும், அவர் அட்ராக்ட் பண்ணும், அவர் கூட உட்காந்து சேர்ந்து குடிக்கணும். அந்த குடிக்கிறதுல அந்த ஒரு சந்தோஷம், அந்த கம்பானியன்ஷிப் வேணும். ஏதோ ட்ரை பண்ணியிருப்போம்ல, அதுல டீயும் ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஸோ அந்த மதி மயக்கம் எப்போ வரைக்கும் எனக்கு தெரியாம இருந்திருக்கு. எக்ஸ் கூட டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட தெரியல. 22ல எனக்கு டைவர்ஸ். 2022 ஜூலை டைவர்ஸ். ஆனா எனக்கு காஃபி தான் பிடிச்சிருக்குன்னு எப்ப தெரியுது? 2023. இந்த அளவுக்கு ஒரு பெண் தன்னை தொலைச்சிட்டு வாழ்றாங்கிறதுக்கு உதாரணம்.